ரொம்ப அழகான ஒரு அமாவாசை. அன்னைக்கு அழகான ஒரு டேரோ ரீடிங் பண்ணலன்னா எப்படி? அதுக்கு மேலே இன்னைக்கு சூரிய கிரகணம் வேற. இந்த 2024க்கான பிக்கெஸ்ட் சோலார் எக்லிப்ஸ் இன்னைக்கு தான் நடக்கவிருக்கிறது. நிறைய எனர்ஜிஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். 18 மாதங்கள் இந்த எனர்ஜிஸ், இந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தை சுற்றி சுற்றி வருமா. அப்போது உங்களுடைய ஆற்றல் இப்படி இருக்குது, என்ன நீங்கள் மாற்றிக்கணும், என்ன மாற்ற தேவையில்லை, நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, இப்படி ஒரு டேரோ ரீடிங் பண்ணலன்னா எப்படிங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஏஞ்சல் கார்ட்ஸை நான் எடுத்திருக்கேன். நிறைய ஏஞ்சல் கார்ட்ஸ் வச்சுருக்கேன், பட் இந்த செட் ஆஃப் ஏஞ்சல் கார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், யூஸ் பண்ண போகிறேன். ஆஸ் யூஷுவல் மோனாலஜி கார்ட்ஸ் அண்ட் டேரோ ரீடிங் ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். பட் இந்த மோனாலஜி கார்ட்ஸும் ஏஞ்சல் கார்ட்ஸ் மட்டுமே போதுங்க. 1 மணி நேரம், ஏன் 1.5 மணி நேரம் கூட 2 கார்டை வச்சு பேசலாம், அவ்வளோ எஃபெக்டிவ். அண்ட் இந்த எக்லிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இந்த எக்லிப்ஸ் வந்து நார்த் நோடில் நடக்க போகுது. போன தடவை நடந்த எக்லிப்ஸ் வந்து சவுத் நோட். ஸோ இந்த தடவை நார்த் நோடில் நடக்க போகுது. அண்ட் புதிய தொடக்கங்கள், டக்குன்னு முடியக்கூடிய விஷயங்கள், அப்ரப்ட் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, நம்ம கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில் அப்படின்னு முடியக்கூடிய விஷயங்கள் நடத்தலாம். இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். அண்ட் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விஷயம் நடக்காமல் போகலாம். நிறைய இமோஷனல் ஸ்ட்ரெஸ், சைக்கிக் சேஞ்சஸ் எல்லாமே நடக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே யூ கோயிங் டு ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அண்ட் நிறைய விஷயங்கள் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய முடிவுகள் நீங்களே எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இந்த ஒரு எக்லிப்ஸ் வந்து லைஃப் ஆல்டரிங் எக்லிப்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரீஸ் அப்படின்ற அந்த முதன்மையான ஜோடியாக் சைன், ஒரு சன் சைனில் தான் இந்த ஒரு அமாவாசையும் இந்த ஒரு சூப்பர் மூன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மூன் வந்து ரொம்ப க்ளோசர் டு த எர்த். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு எக்லிப்ஸ் நடக்குது. ஸோ ஓகே, அது நிறைய பேர் சொல்கிறாங்க சென்னையில் தெரிய போகிறதில்ல, தமிழ்நாடுல தெரிய போகிறதில்ல, இந்தியாவுக்கே தெரிய போகிறதில்ல. பட் எனர்ஜி அப்படின்றது ஒன்று தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அமாவாசை எங்கேயுமே அமாவாசை தான். நமக்கு அமாவாசையாக இருந்துட்டு அவங்களுக்கு பௌர்ணமியாக இருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி அமாவாசை தான். ஸோ எனர்ஜிஸ் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நல்ல எனர்ஜியாக இருக்க போது, நிறைய ஹீலிங் நடக்க போகுதுங்க. அப்போது ஒரு இடத்துல ஹீலிங் நடக்குதுன்னா நம்ம ஏதோ பயங்கரமாக அடி வாங்கியிருக்கோம், அதுதான் ஹீல் ஆகும். அடி வாங்காத இடம் ஹீல் ஆகாது. ஸோ நிறைய ஹீலிங் நடக்க போகுது. ரொம்ப எக்ஸ்பான்சிவாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க. குறுகிய கண்ணோட்டத்திலேருந்து ரொம்ப பெருசாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்பேண்டட் வேர்ஷனாக பார்க்க போகிறீங்க. அண்ட் நிறைய ஷிஃப்ட்ஸ் இருக்க போகுதுங்க. டக்குன்னு அப்ரப்டாக ஒரு விஷயம், எதிர்பார்க்காம ஒரு விஷயம் முடியுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி முடிஞ்சு புதிய தொடக்கங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி, நம்ம அனுபவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்றத பற்றி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வாங்க என்னோட ரீடிங்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன். எல்லா கார்ட்ஸையும் முழுமையாக நம்ம பார்க்கலாம். தயாராக இருக்கீங்களா? ஓகே, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்கள், நெருங்கினவர்கள், இல்லை இந்த ரீடிங்ஸ் அவர்களுக்கு உதவியாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க என்னையோட பியூட்டிஃபுல்லான அமாவாசை சூரிய கிரகண ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணீங்க? இல்லை என்ன கேட்காதீங்க, நான் ஷஃபிள் பண்ணி சூஸ் பண்ணேன். பட் நீங்கள் எப்படி 1 அப்படின்ற கார்டை சூஸ் பண்ணீங்க? ரெகுலராக நான் வந்தாங்க சூஸ் பண்ணுவேன், அது வரது தான் எனக்கு ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்றைக்கி 1 ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு எடுத்தீங்களா? ஏன் கேட்குறேன்னா, ஒரு செம்ம சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்குது. அது என்னென்னா, ஏற்கனவே நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கிரகணம் அப்படின்னு. இந்த கிரகணம் வந்து இந்த தடவை நார்த் நோடில் தான் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டாம், பட் தெரிந்தவர்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சவுத் நோட், நார்த் நோட் அப்படின்னு 2 நோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறதுல அங்கே ஏரீஸ் அப்படின்ற ஒரு ஜோடியாக் சைனில் தான் இந்த தடவை கிரகணம் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன் வந்து ரொம்ப க்ளோசர் டு த எர்த்தாக இருக்கிறனால தான் இந்த தடவை நம்ம அதை சூப்பர் மூணுன்னு வேறு கூப்பிடுறோம். பர்ஃபெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நார்த் நோட் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. நார்த் நோட் அப்படின்ற போதே புதிய தொடக்கங்கள், அதுவும் ஏரீஸ் தான் வந்து சன் சைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜோடியாக் சைன் ஏரீஸ் தான்.
நம்மளுடையதையும் அவர்களோடதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்மளோட மூன் சயின்ஸை தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து சன் சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏரிஸில் நடக்கிறனால அதே புதிய தொடக்கங்கள். அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் நோட் அப்படின்றதே புதிய தொடக்கங்கள். இங்கே நான் புதிய தொடக்கங்கள் அப்படின்னு சொல்லும் போதே இட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீஷன். ஏதோ ஒரு விஷயம் அப்ரப்டாக முடிய போகுது. ஒரு விஷயம் முடிஞ்சு ஒரு விஷயம் தொடங்க போகுது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில் வருவோம் இல்லையா? வாங்க கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன் உங்கள் ரீடிங்ஸை பார்க்கலாம். முதல்ல உங்கள் ஏஞ்சல் கார்ட்ஸ் பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து திருப்பி என்னுடைய யூஸ்வலாக மெசேஜஸ் அப்படி இப்படின்னு நிறைய ஏஞ்சல் கார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட முதல் ஏஞ்சல் கார்ட் செட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரிமைன் பாசிட்டிவ். எல்லா நேரமும் பாசிட்டிவாகவே இருக்க முடியுமா? நல்ல விஷயங்களை நினைப்போமே, அதே பாசிட்டிவ் தானே. ஏன் திருப்பி தேவையில்லாத குப்பைக்குள்ளே போகணும்? ஸோ நல்ல விஷயங்களை நினைங்க. சரி இல்லைங்க, நான் என்னதான் நல்ல விஷயம் நினச்சாலும் என்னோடய மைண்டு திருப்பி அந்த மாதிரி போகுது. இட் இஸ் ஓகே. மூளை எங்கே போனாலும் சரி, எண்ணங்கள் எங்கே போனாலும் சரி, அதை திருப்பி கூட்டிகிட்டு வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறது தாங்க மனுஷனுடைய திறமை. அதை நம்ம பயன்படுத்தலைன்னா எப்படி? எங்கே வேணாலும் போட்டோம், எதை வேணாலும் யோசிக்கிட்டோம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய எண்ணங்களை நம்ம தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியல, இன்றைக்கி அமாவாசை. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுடைய ஏஞ்சல்ஸ். கேளுங்க, எனக்கு ஏன் இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணால் இன்னும் பெட்டர் ஆகணும், நான் என்ன அட்ராக்ட் பண்ணணும், என்ன ரிலீஸ் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்களை உங்கள் முன்னோர்களை கேளுங்க. முன்னோர்கள்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு மெடிடேட் பண்ணி உங்கள் இன்னர் வாய்ஸை பயன்படுத்துங்க. இல்லையா, நின்று வானத்தை பார்த்து பேசுங்க. இது போதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் போது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. பட் நம்ம கேட்குறதில்ல. வி நெவர் ஆஸ்க். இந்த ஒரு 18 மாதங்கள் நீங்கள் நிறைய கேட்கணும். ஆமாம், யூ ஹர்ட் மீ ரைட். 18 மாதங்கள். இந்த 2024ஓட பிக்கெஸ்ட் எக்லிப்ஸ் இந்த சோலார் எக்லிப்ஸ் தான், இந்த சூரிய கிரகணம் தான். ஸோ அதோடைய எனர்ஜிஸ் ஆல்மோஸ்ட் 18 மந்த்ஸ் இருக்கும் அப்படின்றத தான் கணிக்கிறாங்க. லெட்ஸ் சி. பட் இந்த 18 மாதங்களுமே கேளுங்க. பிடிக்கலையா சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், கேளுங்க. உங்களுக்கு உதவி வேணுமா கேளுங்க. சின்னதோ பெருசோ கேளுங்க. கேட்க கேட்க உங்களுக்கு வழி பிறக்கும். சரி. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் உங்களால் டெஃபினட்டாக முடியும்னா மட்டுமே ஒத்துக்கோங்க. இல்லையா, அந்த கமிட்மெண்ட்குள்ளே இறங்காதீங்க. ரெட்டை மனசாக ஒரு ப்ராஜெக்ட்குள்ளேயோ ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயோ இறங்காதீங்க. ரெண்டாவது, தேவையில்லாத இடத்துல போய் ஆர்கியூமெண்ட்டை க்ரியேட் பண்ணாதீங்க. அதை எப்படி சுமூகமாக முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைங்க. இந்த 18 மாதமுமே நீங்கள் இதை செய்யணும். அஃப்கோர்ஸ் ஒரு நியூ மூன் அப்போ நான் வந்து மூனாலஜி கார்ட்ஸ் எடுக்கலைன்னா எப்படி? அதில் பாருங்கள், லக் இஸ் ஆன் யுவர் சைட். லக்கே உங்ககிட்ட தான் இருக்குது. அதுவும் நியூ மூன் இன் சாஜி. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு நியூ மூன். இந்த கார்ட்ஸே செம்ம கார்ட்ஸுன்னு நான் சொல்லுவேங்க. ஐ திங்க் யூ நீட் டு அப்ரிஷியேட் லைஃப் மோர். உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேண்டாத விஷயங்களெல்லாம் யோசித்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு உங்கள் சிரிப்பு கூட மறந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கீங்க. ப்ராபப்ளி சிரிக்கலாம், பட் அதை சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக மனசை விட்டு கண்ணெல்லாம் தண்ணி வந்து சிரிப்போமே, அந்த மாதிரி நீங்கள் சிரித்து எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள்? உங்கள் கார்ட்ஸை பார்த்தா உனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நீ அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிற. உனக்கு என்ன இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது மட்டும்தான் உங்ககிட்ட இல்லை, மற்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. ஸோ இருக்கிறத நீ வந்து கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணலனாலும் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ சிரி. உன்னை விட கஷ்டங்கள் நிறையா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைக்கி சிரித்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்காங்க. பிரச்சனையே இல்லாத நீ ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இட் இஸ் அ கிரேட் டைம் டு டைவர்ட் யுவர் செல்ஃப். உங்களை ஒரே பாதையில் எடுத்துகிட்டு போகாமல் அடுத்து சிமிலராக ஈஸியாக இன்னும் உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பாதையில் உங்களை எடுத்துகிட்டு போங்க. உதாரணத்துக்கு, உங்களால் பாட முடியும்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னைக்காவது யாராவது சொன்னால், ஓ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேலண்ட் இருக்கான்னு தெரிஞ்சு அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அதுதான் முக்கியம். ஸோ மற்றவர்கள் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீ ஏன் அதை கற்றுக்கூடாது, நீ ஏன் அதை செய்யக்கூடாது? ஏன்னா ஒரு டேக் டைவர்ஷனே இல்லாமல் நேராகவே போயிட்டுருக்கீங்க. அது உங்களுக்கு போர் அடிக்குது, மனவலியை கொடுக்குது, திரும்பி பார்க்க வைக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது. கொஞ்சம் புதுசாக ஏதாவது பண்ணலாமே, புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க, புதிய மனிதர்களை சந்திங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புதிய விஷயங்களை தொடங்குறதுக்கான
மாதமும் இந்த ஒரு சோலார் எக்லிப்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப அப்படியே க்ளோஸ்டாக இருக்காதீங்க, கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களுக்கே தெரியுதா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கீங்க? ஐ திங்க் உங்கள் காற்று பார்க்கும்போது உங்களுக்கே அப்பப்போ தோணுதுன்னு நினைக்கிறேன், நான் ஏன் இப்படி ஆயிட்டேன், நான் இப்படி இல்லையே, முதல்லலாம் நான் இப்படி இல்லையே, ஏன் இப்போ நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கரெக்டு தானே? ஸோ இனிமேலேருந்து நத்திங் இஸ் கோயிங் டு ஸ்டாப் யூ. எதுவுமே உங்களை நிறுத்த போகிறது கிடையாது. இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் பேசின அந்த நார்த் நோடு உங்களுக்கு வந்திருக்கு. ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன். நல்லா இறுக்கமாக ரொம்ப போர் அடிக்கிற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அடித்து வெளில வாங்கங்க. லைஃப் எவ்வளோ அழகுன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா காலையில் எழுந்தேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். அடுத்து உங்களுக்கான நேரம், உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? அண்ட் ஏதோ ஒரே விஷயத்தை போட்டு நோண்டி நோண்டி அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு பொருளா இல்லை ஒரு மனிதரா அது எனக்கு தெரியல. பட் அந்த விஷயத்தையே போட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போக முடியாமல் விட்டுருங்க. உங்களுக்கு அந்த விஷயம், நீங்கள் ரொம்ப பாதுகாக்கிற விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகரமான பதிலை கொடுக்கலன்னா விட்டுருங்க, அது நமக்கு வேண்டாம். திருப்பி திருப்பி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இறுக்கமாக வச்சுக்கிட்டு, அண்ட் நாளைக்கு எது நடந்தாலும் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்க போகிறீங்க. உங்களை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாராவது வரப்போகிறாங்களா? உங்கள் 2 கால்கள், 2 கைகள், உங்கள் இதயம், உங்கள் எண்ணம், இதெல்லாம் தான் உங்களை காப்பாற்ற போகுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? உங்களோட வழியை அவங்க பேர் பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த பாசம் வச்சிருக்கிற மனிதர், நீங்கள் பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்களா? ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். பட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆல்சோ நீங்கள் ரொம்ப ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ரொம்ப அந்த பயத்தை ஒப்சஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. வேண்டாங்க, விட்டுருங்க, விட்டுருங்க, போகட்டும். ஓகே, இந்த டைம் நீங்கள் நிறைய உங்கள் இன்ட்யூட்டிவ்னஸை பயன்படுத்தணும். ஆக்சுவலி யூ ஆர் வெரி இன்ட்யூட்டிவ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது நடக்க போகுது, இந்த மாதிரி தான் செய்யும், இப்படி தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சரி, ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல, அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் உள்ளுணர்வை நம்புங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான உள்ளுணர்வை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியாமல் நிறைய எனர்ஜிஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜியை, அந்த சைக்கிக் பவரை நீங்கள் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. இந்த ஒரு நியூ மூன் அந்த உங்கள் சைக்கிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆல்சோ உங்களை சுற்றி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வெளியில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். உங்களுடைய சீக்ரெட்ஸ் தாங்க உங்களுடைய ஞானம், அதுதாங்க உங்களுடைய நாலேஜ். நீங்கள் இவ்வளோ வருஷம் லைஃப்பில் நீங்கள் பல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை அது உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ, வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டாலே உங்கள் லைஃப் வேறு மாதிரி. ஸோ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உங்கள் ஏஞ்சல்ஸோடைய உதவியை கேளுங்க, உங்கள் முன்னோர்களுடைய உதவியை கேளுங்க. உங்கள் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த நியூ மூன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுங்க, நீங்கள் நம்புங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 2 கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். உங்கள் கார்டை வச்சு நான் முதல்ல ஒரே ஒரு விஷயந்தாங்க பார்க்குறேன். நான் பார்க்குற விஷயம் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்களே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப மன வலியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் வேணும், ஹீலிங் வேணும். அண்ட் இந்த ஹீலிங் தான் உங்கள் உடலையும் எண்ணங்களையும் ஆரோக்கியமாக வைக்க போகுது. வாங்க உங்கள் ரீடிங்கை ரொம்ப கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பாருங்களேன், முதல்ல உங்களுக்கு வந்திருக்க கார்டே, இதுக்கு மேலே இட்ஸ் அப் டு யூ, உன் இஷ்டம். நிறைய உனக்கு அறிகுறிகள் காட்டியாச்சு, நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சு. நீ உன் மனசையும் எண்ணத்தையும் மாற்றிக்கிட்டு உனக்கு நிறைய ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய வகைகளில் நான் உனக்கு சொல்லி வழிகாட்டுதலை கொடுத்துட்டேன். ஆனால் ஒரு தடவை கூட நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நீ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி இருந்தா எவ்வளோ அபண்டன்ஸ் உன் வாழ்க்கையில் கிடச்சிருக்குன்றது உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா? அந்த அபண்டன்ஸ் எப்பவுமே பணம் மட்டும் கிடையாதுங்க. சந்தோஷம் ஒரு அபண்டன்ஸ்,
ஆரோக்கியம் ஒரு அபண்டன்ஸ். நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு நம்மளை ஊக்குவிச்சுக்கிட்டு அடுத்ததன் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம நினைச்சு சந்தோஷப்படுற ஏங்குற அந்த வாழ்க்கையை வாழ்றது, எதா இருந்தாலும் சரி எல்லாமே அபண்டன்ஸ் தான். நான் கொடுத்திருந்த அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்தி இருந்தா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நிறைவான வாழ்க்கையை உன்னால வாழ்ந்திருக்க முடியும். அப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழிகளை நீ மறந்திருப்ப. ரொம்ப சீக்கிரம் ஒரு ரிகவரி ஸ்டேஜுக்கு நீ வந்திருப்ப. ஆனா நீ என்ன பண்ணிட்ட? நீ நான் கொடுத்த எந்த வாய்ப்புகளையுமே பயன்படுத்தலை. இது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இந்த மாதிரியான நாளில் உங்களுக்கு வருது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூ மூன், இந்த அமாவாசை புதிய தொடக்கங்கள் தான். ஆனால் புதுசாக ஒரு விஷயம் தொடங்கும் போது அப்ரப்டா நிறைய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் முடிய போகுது. முடியலாம், இல்லை முடிச்சிருவீங்க, இல்லை வேற யாரோ முடிக்க போகிறாங்க, சம்திங் லைக் தட். ஏதோ பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த பெரிய மாற்றத்துக்கே நீங்கள் தயாராக இல்லை. இட் இஸ் அப் டு யூ. ஏஞ்சல்ஸ் ஹவ் ப்ராபப்ளி கிவன் அப் ஆன் யூ. சரி, இவங்க என்ன கொடுத்தாலும் செய்ய போகிறது கிடையாது. இப்போ இந்த நிலைமையை நீங்கள் மாற்றணும். நீங்கள் என்ன பெருசாக நினச்சிட போகிறீங்க? எது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட போகுது? ஒரு கை நிறைய மனிதர்கள், அப்புறம் அவங்க செஞ்ச துரோகங்கள், அப்புறம் சுற்றி சுற்றி அதுக்கு தான் வரும். யாரோ ஒருத்தங்க ஏதோ செஞ்சது தான் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்க போகுது. பட் எவ்வளோ நாள் இதையே சொல்லிட்டு இருக்க போகிறீங்க? நம்ம எப்போ வளர போகிறோம்? எப்போ வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம்? உங்களுக்கான வாழ்க்கை எப்போ தொடங்க போகுது? நீங்கள் சில நேரத்தில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்களான்னு நீங்கள் யோசிங்க. எப்போவுமே நம்ம மற்றவர்களை தவறாக சொல்லுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே தவறு செஞ்சோம், நம்ம எங்கே பலவீனமாக இருந்திருக்கோம், நம்ம எங்கே நம்மளே டிஃபெண்ட் பண்ணிக்கல. ஒருத்தங்க நம்மளை ஏதோ தவறாக சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அது அப்படி கிடையாதுன்னு சொல்கிறத எவ்வளோ தடவை நம்ம செஞ்சுருப்போம்? முதல்ல செஞ்சுருக்கோமான்னு கேட்குறேன். அப்படியே நின்று கூனி குறுகி நிற்போம். ஒன்றா மனசில் வேதனைப்படுவோம், இல்லை அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி நம்மளை பேசிட்டாங்களேன்னு ஒன்றா திட்டுவோம், இல்லை ஃபீல் பண்ணுவோம். ஒன்றா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, சரி எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்கன்னு விட்டுட்டு போகாமல் சென்சிட்டிவாக இருக்கீங்க. அது இல்லைன்னா உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க உங்களுக்கு தெரியல. உங்களுக்கே உங்கள் லிமிட் தெரியலங்க. இவ்வளோதான், இந்த லிமிட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்ற அளவுக்கு ஒரு லிமிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. அந்த சப்போர்ட் சிஸ்டமையே நீங்கள் க்ரியேட் பண்ணலை. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் தான் அந்த சப்போர்ட் சிஸ்டமாக மற்றவர்களுக்கு இருக்கீங்க. உனக்கு ஒரு உதவி வேணுமா? வா, நான் செய்கிறேன். உனக்கு இது இல்லையா? வா, நான் கொடுக்குறேன். சரி, இப்போ உங்ககிட்ட இல்லை, உங்களுக்கு யார் கொடுத்தா? நான் கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுன்றது ஆஸ் அடல்ட்ஸ் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்ல. நம்மெல்லாம் வளர்ந்துட்டோம், நமக்கு எல்லாம் தெரியுன்ற சிந்தனையும் நமக்கு இருக்கு. எனக்கு தெரியாது ஏதாவது இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கு. அப்போது நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். எப்படி ஒருத்தங்க ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை செய்வீங்க? கேட்டோன்னு ஓடி பிடிச்சி அடித்து செய்கிறது. ஃபோன் கூட ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபோன் எடுத்து நான் வந்துடுறேன், நான் செய்கிறேன்னு சொல்கிறது. நாளைக்கு நீங்கள் ஒரு 10 தடவை ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உதவி கேட்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உதவி செஞ்சிடுறீங்க. அப்போ அந்த உதவியோட மகிமை அவங்களுக்கு தெரியல. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே நீங்கள் எடுத்துக்கிறது இல்லை. எவ்வளோ தடவை அடித்தாலும் இதோ நான் வாங்கிக்கிறேன் வா என்ன அடி. அப்போ அந்த வில் பவர் எங்கே? உங்களுடைய ஐடென்டிட்டி எங்கே? உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்கே? உங்களுக்குன்னு ஒரு சில இதுதான் நான் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கணும்ல, அதெல்லாம் எங்கே? டிசிப்ளின் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிசிப்ளின் இல்லை. இதுதான் நான், எனக்கு இந்த அளவுக்கு நீ ஒத்துழைக்கணும், நீ இவ்வளோ இருந்தால் நானும் இவ்வளோ இருப்பேன். நீங்கள் ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் டிசிப்ளின் ஆவாங்க. சரி, நீங்கள் ஏன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு எவ்வளவோ அடிங்க, ஆனாலும் திருப்பி திருப்பி அதை செய்கிறேன். இதை எவ்வளோ பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் எவ்வளவோ அடி வாங்கியிருக்கேன், ஆனாலும் திருப்பி திருப்பி அதை செய்கிறேன். அப்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், உங்கள் அனுபவங்களை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது. அந்த அனுபவங்களெல்லாம் நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குங்க.
என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, ரொம்ப வலிக்குது, அதை நினைக்க நினைக்க மனசு ரொம்ப இறுக்கமாகுது. சரி, ஓகே. அதுக்காக நம்ம அனுபவங்கள் அப்போ யார் நமக்கு லெட் கோ, இது இப்படி நடந்திருக்கு ஏற்கனவே, உனக்கு திருப்பி திருப்பி உட்காந்து அதுக்கே அழுதுகிட்டு இருக்காதுன்னு யார் சொல்லுவா? யூ ஹாவ் டு ஃபைட் பேக் அண்ட் மூவ் ஆன். திருப்பி போராடணும். போராடி நம்ம திருப்பி திருப்பி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க. அப்ரப்டாக ஏதோ முடிய போகுதுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் முடிஞ்சிட்டு நம்ம இன்னும் தைரியமாக ஆயிட்டோம்னா பரவாயில்லைங்க. அந்த தைரியத்துக்கு ஒரு 2 பேர் நம்மளோட இருந்தால் போதும். யூ ஆர் ஃபீலிங் பவர்லெஸ், பட் அது உங்கள் ஐடென்டிட்டி கிடையாது. பாருங்கள், உங்களுடைய டேரோ ஆகட்டும், உங்களுடைய மூனாலஜி கார்ட்ஸ் ஆகட்டும், ஏஞ்சல் கார்ட்ஸ் ஆகட்டும், வாங்க உங்கள் மூனாலஜி கார்ட்ஸை பார்ப்போம். இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. நீ அதை ரிலீஸ் பண்ணாதானே நீ ஹீல் ஆவ. ஏஞ்சல் கார்ட்ஸை பாருங்கள், ரிக்கவரி. எப்போ நம்ம ரிக்கவர் ஆகும்? எப்போ நீங்கள் நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் டேர்ன் வரப்போகுது, உங்களுக்கான வாய்ப்பு வரப்போகுது. திருப்பி வர வாய்ப்பை இன்னுமே மிஸ் பண்ணிடாதீங்க. போதும், நீங்கள் ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு ஹீல் ஆகிறதுக்கு டைம் வேணுமா? டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் அந்த டைம் கேப்பில் வேறு யாரும் திருப்பி உங்களை நோண்டக்கூடாது. கரெக்டாக? திருப்பி உங்களை யூஸ் பண்ணிக்கக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஹீலே ஆகலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம உடம்பும் நம்ம எண்ணங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமா? ஸ்டெப் எடுத்து வைங்கங்க. இட்ஸ் டைம் டு ஹீல். வாங்க, எழுந்து வாங்க. உங்களுக்கு நிறைய அன்பு கொடுத்துக்கோங்க. செல்ஃப் கேர், நிறைய செல்ஃப் கேர். நான் 444 பண்ணும் போதே சொன்னேன், 8, 4, 7 இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? 444ன்னு 4ஆம் தேதி போட்ட வீடியோவை போய் பாருங்கள். அதில் 8ன்ற நம்பரையும் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கும் 8ஆம் தேதி, ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். பயன்படுத்திக்கோங்க. திஸ் இஸ் த டைம் டு ஹீல். சரியான நேரம் இதுதான். அண்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குதுன்னா, அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் அந்த விஷயத்துக்குள்ளே உட்காராதீங்க, போகாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சந்தேகங்கள் சரியானவை. சந்தேகத்தோட ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம பே பண்ணுற ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த கரம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க. அதனால திருப்பி திருப்பி அதுக்குள்ளே போகாதீங்க. இந்த ரிவெஞ்ச், இந்த திருப்பி நான் ஹர்ட் பண்ணணும், எனக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் நடக்கணும், இதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த கிரட்ஜ் எல்லாமே ரொம்ப டாக்ஸிக். இதையும் நீங்கள் லெட் கோ பண்ணணும். நம்ம பவர்லெஸ்ஸாக இருக்கோன்றனால யாரோ ஒருத்தங்க நமக்கு இவங்க பண்ண மாதிரி அவங்களும் அவங்களுக்கு பண்ணி அவங்க கஷ்டப்படணும். முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்க, இல்லைன்னா குவாய்ட்டாக விட்டுருங்க. திருப்பி அவங்களும் கஷ்டப்படணும் இப்படிலாம் நினைக்காதீங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கண்டினியூஸாக ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் நிற்கலை, ஓயலை. ஆர்கியூமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஆர்கியூ பண்ணுறதை நிறுத்துங்க. உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்குது. இன்னும் யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். கேளுங்க, உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸை கேளுங்க. இன்னைக்கு அமாவாசை, உங்கள் முன்னோர்களை கேளுங்க. என் லைஃப் இப்படி இருக்கு, நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்காக யாருமே கேட்க மாட்டாங்க. யூ ஆர் ட்ரெயின்ட். ஆக்சுவலி ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. கெரியர், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த வேலை, இல்லை வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டு வேலை, ஏதோ ஒன்று ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களுடைய ஆராவே ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்த்துக்கோங்க, இது ஒரு நல்ல டைம். நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிறதுக்கான பியூட்டிஃபுல்லான டைம். எதுவுமே தவறல்ல. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். இன்னுமே நடக்க போகிறது சூப்பராக இருக்க போது. நான் ஸ்டைலுங்க, சூப்பர் ஸ்டார், ராக் ஸ்டாருன்னு நினச்சி எல்லாத்த விட்டும் ஒட்டச்சு வெளியில் வாங்க. அப்ரப்டான மாற்றங்கள் இன்றைக்கி நடக்கட்டும். இந்த ரீடிங் உங்களை மாதிரி வேறு யாராவது இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு குட் பீஸ் ஆஃப் அட்வைஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம், பட் இதுவுமே ஒரு வாய்ப்பு. நம்மளை மாற்றிக்கிறதுக்கு இதுவுமே ஒரு வாய்ப்புன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. செத்ரி கார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு நான் முதல்லையே சொல்லிடுறேன். சான்ஸே இல்லைங்க. இன்றைக்கி நியூ மூன். ஸோ உங்களுக்கு நியூ மூன் கார்ட்ஸே வந்திருக்கு. அது ஒரு பக்கம். 2 கார்டுமே நியூ மூன் தான். மூனாலஜி கார்ட்ஸ் பாருங்கள். அண்ட் இந்த நியூ மூன் ஏரிஸ் அப்படின்ற ஒரு ஜோடியாக் சைனில் நடக்குது. நான் எப்பவுமே சொன்னேன்னு நினைக்கிறேன் இன்ட்ரடக்ஷனில். அதுவும் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் ஸ்கார்பியோ வேறு. எவ்வளோ பவர்ஃபுல்லான செட் ஆஃப் கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லணும்னு தோணுது. ஒரு வார்த்தை இல்லை, ஒரு லைன், ஒரு சென்டென்ஸ். என்னத்துக்கு பயந்துட்டு உட்காந்துருக்க? எழுந்து போ, நான் பார்த்துக்கிறேன்.
நிஜமா அந்த மாதிரி தான் உங்கள் கார்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக அடித்து அப்படியே தெரிக்க விடலாமா அப்படி இருக்கும் உங்கள் கார்ட்ஸ். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க உங்கள் கார்ட்ஸ். ஐ எம் ஸோ ஹாப்பி டு லுக் அட் யுவர் கார்ட்ஸ். அண்ட் அதுதான் ஒரு ரீடராக நம்ம எதிர்பார்க்குறோன்னு நினைக்கிறேன். வி டோன்ட் வாண்ட் டு டூ சேட் ரீடிங்ஸ் இல்லை, பட் எல்லாமே எதுவுமே சேட் கிடையாது, எல்லாமே ஒரு லேர்னிங் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் கார்ட்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அழகாக இருக்குன்றத விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். நீ நிறைய பேருக்கு உதவுற, அப்படியே நடுநிலையாக நின்று அப்படியே பயங்கரமாக உதவுற. ரெண்டு விஷயம் இதில், ரெண்டு விதமாக நம்ம இந்த ஏஞ்சல் கார்ட்ஸை பார்க்கலாம். ஒன்றா நீ மற்றவர்களுக்கு உதவுற, இல்லை யாரோ ஒருத்தங்க நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரெண்டுமே நம்ம கவனிக்கணும். ஏன் ஒருத்தங்க நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? இப்போது என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷனுக்கு நம்மக்கிட்ட நிற்க போகிறாங்க, இதை செஞ்சு கொடு. அன்றைக்கி நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நான் உனக்கு இதை பண்ணி கொடுத்தனே அப்படின்னு நமக்கே அது திருப்பி பேக் ஃபயர் ஆகும். அது ஒரு விஷயம். இல்லை, நீங்கள் யாருக்கோ உங்களுடைய சக்தி பலம் எல்லாத்தையும் தாண்டி உதவி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி என்ன ஈர்ப்பு? ஏன் அவங்களுக்கு நம்ம அவ்வளோ உதவி செய்யணும்? நம்ம ஃபேமிலியாக இருந்தாலுமே சரி, நம்ம உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இந்த உதவி அவர்களுக்கு தேவையா, நம்மக்கிட்ட அந்த உதவியை கேட்டாங்களா? நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை நம்ம அவங்கக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இருக்கோம், அம்மா அப்பா எனக்கு இந்த உதவி வேணும்னு கேட்குறாங்க. நாளைக்கு இப்போ எல்லாருமே வெளியூர் போயிடுறாங்க, வெளிநாடு போயிடுறாங்க. அப்போது இந்த கேட்குற பழக்கத்தை இன்றைக்கி நம்ம உருவாக்கலைன்னா, நாளைக்கு அவங்களுக்கு உதவி வேணும்னா கூட கேட்குறதுக்கு தயங்குவாங்க. அண்ட் இன்னையோட உலகத்தில் நம்ம கேட்காம தயங்கணும்னா எங்கேருந்தும் பதில் கிடையாது. எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. பட் ஆஃப் த ட்ராக் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யாருக்கும் ரொம்ப உதவி செய்கிறீங்க கண்மூடித்தனமா அப்படின்னா அதை நிறுத்துறதுக்கான நேரம் இது. இல்லை வேற யாரும் உங்களுக்கு பயங்கரமாக உதவி செஞ்சிட்ருக்காங்கன்னா அதையும் நிறுத்துகிற நேரம் இதுதான். அண்ட் உங்ககிட்ட யாரோ ஒருத்தங்க கமாண்ட் பண்ணி இந்த வேலையை நீ செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப அசர்ட்டிவாக இருக்க வேண்டிய நேரம். அசர்ட்டிவ்னா என்னால் முடியும், என்னால் முடியாதுன்னு தைரியமாக எடுத்து விடணும். சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. நீங்கள் சோர்ந்து ஐயோ என்னை இப்படி பண்ணுறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க, என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, என்னால் முடியாததெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே, இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முழுக்க நினச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. இவங்க உங்களை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முதல்ல கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஷார்ப்பாக இருங்க. ஏன் ஒரு சில விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஏன் இவங்கெல்லாம் நம்மளை இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களையே கேள்விகள் கேட்கோங்க. பி மோர் அசர்ட்டிவ், ஷார்ப்பாக இருங்க. அண்ட் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறனால ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. ஸோ பயப்படாதீங்க. ஐயோ இப்போ நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டா இவங்க என்ன நினச்சிப்பாங்க, நினச்சிக்கிட்டோம். இதுதான் நீங்கன்றது தெரிஞ்சிட்டா நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட வரமாட்டாங்க. ரைட்டா? இப்போ உங்கள் மூனாலஜி கார்ட்ஸே பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ மூன் இன் ஏரிஸ், இட்ஸ் டைம் டு டேக் ஆக்ஷன். இந்த தடவை அமாவாசை இட் இஸ் ஹேப்னிங் இன் த ஜோடியாக் சைன் ஆஃப் ஏரிஸ். முதல் ஜோடியாக் சைனே அதுதான். ஸோ இன்னுமே உங்களோட வரக்கூடிய ஒரு 10 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்ற பிளானை இப்போவே போட ஆரம்பிங்க. சந்தோஷமாக பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ண ஆரம்பிங்க. தைரியமாக பண்ண ஆரம்பிங்க. டூ யுவர் பெஸ்ட், கிவ் இட் யுவர் பெஸ்ட் ஷாட். அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் புதுசாக என்டர் ஆக போகிறாங்க. இதை நான் பார்க்குறேன். வரட்டுமே, வெல்கம். அவங்களாவது நம்ம வாழ்க்கையை மாற்றுறாங்களான்னு பார்ப்போம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்கள் எதிர்பார்க்க ஏமாற்றங்கள் தான் ஜாஸ்தியாகும். அண்ட் வார்த்தைகள்லையும் செய்கிற செயல்லையும் ஸ்லோ டவுன். ஒரு வேலை செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி இது சரியான வார்த்தையா இல்லையா, தவறுதலாக ஏதாவது சொல்லிட போகிறேன்னா கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வரக்கூடிய ஒரு 18 நாட்கள் இல்லை 18 மாதங்கள்னு கூட சொல்லலாம். அவசரப்படாதீங்க, டக்கு வார்த்தையை விட்டுறாதீங்க. பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதங்கள் இனிமே தான் வருது. அண்டு எது பண்ணாலும் சந்தோஷமாக பண்ணுங்கள். ஐயோ இதை பண்ணணுமேன்னு பண்ணாதீங்க. அதே மாதிரி பாருங்கள், நியூ மூன் இன் ஸ்கார்பியோ.
அந்த கார்டுமே நியூ மூனுக்கான கார்டு தான். அப்படியே ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல் மற்றவர்கள் மேலே இருக்குது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணாதீங்க. டோன்ட் ஹோல்ட் ஆன் டு இட். யூ ஹாவ் டு ஒர்க் த்ரூ இட். எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யூ ஹாவ் டு ஒர்க் த்ரூ இட். அந்த மனசுக்குள்ளேயே அந்த வலியையும் கஷ்டத்தையும் வச்சுட்டு அவஸ்தைப்படாதீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக யாரை பார்த்து பொறாமப்படாதீங்க. நிறைய நேரங்களில் இதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. நான் ஏங்க மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாங்க, ஐ எம் நாட் ஜெலஸ், நான் அப்படி இருக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. நம்ம அக்செப்ட் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். அதுக்கு அது உண்மை இல்லைன்னு ஆகிடாது. இல்லை சில நேரம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கலாமே அப்படின்ற அந்த ஏக்கமே ஜெல்லசி தாங்க. நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம்ல, சரி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்திருந்தா நல்லாயிருக்கும். இட் இஸ் ஓகே. உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏஸ் கார்டு தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதையே ஒப்சசிவாக பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. சில பேர் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடிக்ஷனை விட்டு வெளில வாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு, அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும் இந்த நேரத்தில். ஏன்னா அந்த அடிக்ஷன் தான் உங்களை ரொம்ப அடிக்டிவாக ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி செய்ய வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நேரம் உங்களுக்கு புதிய ஐடியாஸ் வரலாம், புதிய எண்ணங்கள் வரலாம், புதிய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கலாம். இவ்வளோ நாள் இருந்தவங்க கூட இவங்க எப்படி அவங்க எப்படி அப்படின்றத யோசிச்சு, ஓ இவங்கெல்லாம் இப்படி தான் இல்லை, இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நமக்கு இது கூட தெரியலையே அப்படின்னு நீங்களே உங்களை கேட்டுக்கிற அளவுக்கான விஷயங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதை பேசினாலும் தெளிவாக பேசுங்க. பிளான் பண்ணாமல் எதையுமே செய்யாதீங்க. அவசரத்தில் எதையுமே செய்யாதீங்க. அதே மாதிரி ஒரு உறவில் கிளாரிட்டி கிடைக்காம எந்த ஒரு வார்த்தையும் பேசிடாதீங்க. தீர விசாரிப்பதே மெய்ன்னு ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? எஸ், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். தீர விசாரித்து முடிவெடுங்க, தீர விசாரித்து பேசுங்க. ஏன்னா நீங்கள் அவசரத்துலேயும் படபடப்பாக பேசக்கூடிய விஷயங்களும் நமக்கே அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள், குயிக் திங்கிங், ஃபாஸ்ட்டாக யோசிக்கிறது, இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அவ்வளோ ஐடியாஸும் வரும்போது அந்த ஐடியாஸை நம்மளுடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும்னு யோசிங்க. மற்றவர்களுக்காக யோசிக்கிறது நல்லது, வேண்டான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. பட் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தா நாளைக்கு நமக்கு நம்மளுடைய இன்னர் சைல்டே நம்மளை பார்த்து கேட்கும், சரி நீ எனக்காக என்ன பண்ண, போகும்போல ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ உங்கள் கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை சரிவர பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. யூஸ் இட் வெல், யூஸ் இட் ஃபார் த பெஸ்ட் ஆஃப் யுவர் செல்ஃப். எங்கேயாவது தடுக்கி விழுந்தால் கூட அடித்து வெளியில் வரணும், அங்கேயே மாட்டிக்கூடாது. அண்ட் ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கணுங்க, கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஐ வாண்ட் டு மூவ், நான் போயிட்டே இருக்கணும், இன்னும் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும், என்னால் நிறைய முடியும், நான் செய்யாமல் இருக்கேன். அப்போது ஏன் செய்யாமல் இருக்கேன்? யாரோ ஒருத்தர் என்ன சொல்லிடுவாங்கன்றனால நம்ம செய்யாமல் இருக்கோமா, இல்லை நம்மளாலேயே முடியலையா? யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் இட் இஸ் டைம் டு ஃபினிஷ் ஆஃப். போதும், ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். லைஃப் இனிமேல் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. ரொம்ப அழகான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அழகு அப்படின்றத விட வலிமையான கார்ட்ஸ், ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இது ஒரு என்லைட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களே உங்களுக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்காக, மெசேஜாக நினச்சிக்கோங்க. லைஃப் இன்னும் சூப்பராக இருக்க போதுங்க, நல்லா கலக்க போகிறீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். டேக் குட் கேர். தேங்க்யூ அண்ட் பாய். ஆல்சோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள் இல்லை தெரிந்தவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.